ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருக்கட்டும். தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எரேமியா 5 7 முதல் 31 வரை. எருசலேமின் குடிகளும் யூதா ஜனங்கள் வந்து அநேகம் பாவங்கள் செய்திருந்தார்கள். நீதிமான்கள் எங்கும் இல்லை, எருசலேமில் தேடினாலும் இல்லை, எல்லோரும் ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி மிகப்பெரிய தவறான வாழ்க்கை முறையை அவர்கள் செய்து வாழ்ந்ததினால், பாவத்தில் விழுந்து கிடந்ததினால், 10 கட்டளைகளையும் மீறி வாழ்ந்ததினால், கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறினார்கள். 10 கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த கட்டளையா இருக்கிறது. அதை கேட்டு நடக்காமல் இவர்கள் இப்படி தவறு செய்ததினால் கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார். அவர்கள் கற்பு நெறி தவறிய வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். வேசித்தன ஆவிக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். பிறன் மனைவியின் பின்னால் அதிகாலையில் எழும்பி குதிரையை போல கனைத்திருக்கிறார்கள். இதன் பொருள் என்னவென்றால், வேசித்தன ஆவியின் செயல்பாடுகள் இவையெல்லாம். ஒவ்வொரு ஆவிக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் உண்டு. மனிதர்கள் பிறக்கிறோம், வாழ்கிறோம், வாழ்க்கை முடிகிறது, அடுத்தடுத்த சந்ததி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த 6000 வருடமாக முதல் மனிதனில் இருந்து, ஆதாம் ஏவாள் காலத்தில் இருந்து. ஆனால் இன்று என்ன நடக்கிறது? ஆவிகள், மனிதர்கள் மாறிவிடுகிறோம், ஆனால் ஆவிகள் மாறுவதில்லை. அதே வேசித்தன ஆவிதான் இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய குணங்களும் ஒன்றாயிருக்கிறது. அந்த மனிதன் என்ன செய்தாலும் அதே பாவங்கள், அந்த காலத்தில் மனிதர்கள் செய்த பாவங்களை தான் இன்றும் மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதை தெரிந்து கொள்வோம். அதனால் ஒவ்வொரு பரிசுத்தமான செயல்களுக்கும் பின்னாக பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடு இருக்கிறது. ஒவ்வொரு தவறான பாவமான காரியங்களுக்கு பின்னாகவும் ஒரு பொல்லாத ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கும், அல்லது பல பொல்லாத ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கும். இப்படி செய்கிற பாவங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கும் போது அவைகளை நான் விசாரியாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். நான் விசாரிக்காமல் இருப்பேனா? இப்படிப்பட்ட பாவங்கள் செய்கிறார்களே என்று கர்த்தர் கேட்கிறார். இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரி கட்டாதிருக்குமோ? இப்படிப்பட்ட மனம் உடையவர்கள், மனதால் இப்படிப்பட்ட பாவம் செய்கிறவர்களுக்கு நான் நீதி செய்யாமல் இருப்பேனோ? நிச்சயமாக நீதி நியாயத்தை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லோருக்கும் நன்மையே செய்து கொண்டிருந்தால் பாவிகளுக்கும் துர்மார்க்கமாய் வாழ்கிறவர்களுக்கும் ஒரே சமம் என்று ஆகிவிடும் அல்லவா? அது நீதியாய் இருக்காது. நீதிமான்களுக்கு நன்மை நடக்க வேண்டும், பாவிகளுக்கு அதற்கேற்ற தண்டனை வர வேண்டும். அதுதான் நீதி, அதுதான் நியாயம். அதைதான் கர்த்தர் இங்கு சொல்லுகிறார், நான் நீதியை சரி கட்டுவேன் என்று. அப்படி என்றால் நல்லவர்கள் பாடுபட்டு நன்மையாய் நீதிமான்களாய் வாழ்வதற்கு அர்த்தமில்லாமல் போய்விடாதா? எல்லோருக்கும் ஒரே மாதிரி நடந்தால், இன்றும் கூட பலர் உபதேசிக்கிறார்கள், கிருபையின் உபதேசம் என்று சொல்லப்படுகிறது. நீ என்ன வேண்டும் என்றாலும் செய்து கொள்ளலாம், கர்த்தர் உன்னை மன்னித்து விடுவார் என்று. ஏடிஎம் மிஷினில் ஆன் பண்ணினால் அது உடனே நமக்கு பணம் கொடுக்கும். அது போல கர்த்தர் மன்னிப்பை கொடுக்கும் ஏடிஎம் மிஷின் போல நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் போல. இல்லை, நிச்சயம் இல்லை. கர்த்தர் மன்னிக்கிறவர் தான். மனம் திரும்பியவர்களுக்கு நான் பாவம் செய்து கொண்டே இருப்பேன், நீர் என்னை மன்னித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு நாம் சாதாரண மனிதர்கள், மண் ஓடுகளுக்கு ஒத்த ஓடு என்பதை உணர்ந்து கொள்வோம். சற்று உணர்வு வேண்டும் நாம் யார் என்று. அவர் சிருஷ்டிகர், நாம் சாதாரண மனிதர்கள். புரிந்து கொண்டு நடக்குவோம். கிருபை என்பது அவர் மனமிறங்கி செய்வது. நாம் மனம் திரும்பி போகும்போது நம்மேல் இறக்கப்பட்டு அவர் கிருபை நமக்கு காட்டுவார், நம்மை மன்னிப்பார், விடுதலையும் தருவார். மனம் திருந்தாதவர்களுக்கு அல்ல. அதன் மதில்கள் மேல் ஏறி அழித்து போடுங்கள், எருசலேமின் மதில்கள் மேல் ஏறி அழித்து போடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சர்வ சங்காரம் செய்யாதிருங்கள். ஆனாலும் முற்றிலும், சர்வ சங்காரம் என்றால் ஒரு மனிதனையும் இல்லாமல், ஒரு மனிதனையும் விட்டுவிடாம், அதாவது எல்லாரையும், ஒரு மனிதன் கூட மிச்சம் இல்லாமல் கொள்வதுதான் சர்வ சங்காரம். அப்படி செய்யாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் கொத்தரங்களை இடித்து போடுங்கள், அவைகள் கர்த்தருடையவைகள் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு சொல்லவில்லாத காரியங்களை அழித்து போடுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரும் யூதா வம்சத்தாரும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள்.
என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரும் யூதா வம்சத்தாரும் எனக்கு மிகுதியாய் துரோகம் பண்ணினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் செய்த அக்கிரமங்கள், கர்த்தருடைய வார்த்தையை மீறின செயல்கள், இது நிமித்தம் கர்த்தர் இப்படி பேசினார். அது மட்டும் அல்லாமல் இவர்கள் அக்கிரமங்கள் செய்து அநியாயமாய் வாழ்ந்து இன்னொரு காரியத்தையும் இவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். இவர்கள் இருதயத்தின் அகங்காரம், பெருமை அளவுக்கு மிஞ்சியது. அதனால்தான் கர்த்தர் கோபம் கொள்ளுகிறார். என்ன நடந்தது என்றால், அவர்கள் இவ்வளவையும் செய்து கொண்டு கர்த்தரை பற்றி ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நமக்கு தண்டிக்க மாட்டார். பொல்லாப்பு நம்மேல் வராது. நமக்கு எந்த கஷ்டமும் வராது, தீங்கு வராது. நான் என் இஷ்டப்படி நான் நடப்பேன். ஆனாலும் கர்த்தர் என்னை தண்டிக்கதான் மாட்டார். அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. பஞ்சம் வராது, கொள்ளை நோய் வராது, பட்டயம் வராது, எனக்கு எதுவுமே நேரிடாது, எந்த பொல்லாப்பும் எனக்கு வராது, கர்த்தர் காப்பாற்றி விடுவார் என்றும் சொல்லிக் கொள்கிறார்களாம். செய்வதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான செயல். இவர்கள் செய்கிற கர்த்தருக்கு விரோதமான செயலுக்கு கர்த்தரே காவலிருப்பார் என்பது போல இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியும் செய்து கொள்கிறார்கள். இது எப்படி இருக்கிறது? எந்த மனிதனாவது, ஒரு சாதாரண மனிதன் கூட அப்படி செயல்பட மாட்டார். கர்த்தரை அவர்கள் அப்படி நினைத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு மதியீனமான செயல் இது, முட்டாள்தனமான சிந்தனை இது. தீர்க்கதரிசிகள் காற்றாய் போவார்கள், திருவாக்கு அவர்களில் இல்லை என்று சொல்லுகிறார்கள். தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய உண்மையான சத்தியத்தை தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார்கள். எரேமியா வாழ்ந்த காலத்தில் நடந்திருக்கிறது. அப்படி தீர்க்க தரிசனம் சொன்னால் தீர்க்கதரிசியை தூஷிப்பது, ஏற்றுக்கொள்வதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதில்லை. எருசலேமின் குடிகளை பார்த்து தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறார்கள், நீங்கள் இப்படி பாவம் செய்கிறீர்கள், கர்த்தருடைய நியாயத்திற்கு வரும் என்று கர்த்தருடைய உண்மையான வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள். அதை கேட்ட இவர்கள், நீங்கள், அதாவது அந்த தீர்க்கதரிசிகளுக்கே அது சம்பவிக்குமாம். நீங்கள் எல்லாம் சொல்வது தீர்க்க தரிசனமே இல்லை, கர்த்தர் சொல்லவில்லை, அது திருவாக்கு அல்ல, நீங்கள் சொல்லும் காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும், எங்களுக்கு நடக்காது என்று தீர்க்கதரிசிகளுக்கு நடக்கும் என்று சொல்லுகிறார்களாம் அந்த ஜனங்கள். இது எப்படி இருக்கிறது? அக்கிரமம் 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 என்று ஏறிக்கொண்டே போகிறார்கள். இப்படி சொல்லி கர்த்தரை மறுதலித்தார்கள். கர்த்தர் எத்தனை விதங்களில் அவர்களை காப்பாற்ற பல முறை முயற்சி செய்கிறார். அவர்கள் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பை கொடுத்து 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 கர்த்தர் சலித்து போகும் அளவுக்கு அவர் கொடுக்கிறார். என்ன செய்தாலும் மனம் திரும்புவதில்லை. கடைசியாக தீர்க்கதரிசிகளையும் எதிர்த்து பேசுவது. பரிசுத்தமான தீர்க்கதரிசிகளை, அவர் நல்லவர்கள், கர்த்தருடைய திருவார்த்தையை தான் சொல்லுகிறார்கள், அதையும் ஏற்றுக்கொள்ளாமல் தீர்க்கதரிசிகளுக்கே தீமை வருமாம், பொல்லாப்பு வருமாம். தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற நியாய தீர்ப்பு அவர்களுக்கே வரும் என்று இவர்கள் திருப்பி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். இது எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனமா இருக்கிறது? இந்த ஜனங்களுடைய அக்கிரமத்திற்கு எல்லை இல்லாமல் போனது. தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் பேசுவது என்பது கர்த்தரை மறுதலிப்பதற்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தில். இதை நாம் ஜாக்கிரதையை கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு மனிதன் மூலமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் தமக்கென்று ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அந்த மனிதனை உபத்திரவங்களாலும் பாடுகளாலும் புடமிட்டு சுத்திகரித்து பரிசுத்தவானாக்கி அந்த மனிதன் மேல் தீர்க்க தரிசன ஆவியை ஊற்றி அபிஷேகத்தை தந்து அந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கொடுத்து தீர்க்க தரிசனம் உரைக்க வைக்கிறார். அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மறுதலிப்பதும், தீர்க்கதரிசியையும் அவர்கள் சொல்லும் தரிசனங்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் மறுதலிப்பது என்பது கர்த்தரை மறுதலிப்பதற்கு சமமாக வேதம் இங்கு சொல்லுகிறது. கர்த்தரை மறுதலித்தார்கள் என்று. அவர்கள் தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தரை மறுதலித்தார்கள் என்று. ஆகையால் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இத்தனை வாய்ப்புகளையும் கர்த்தர் கொடுத்து விட்டார், ஆனாலும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. அதனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால், நீங்கள் இப்படி என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் இப்படி பேசியதினால், இதோ நான் உன் வாயில் விட்ட வார்த்தையை
அக்கினியும் இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன். அந்த அக்கினி விறகை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது இவர்களை பட்சிக்கும் என்று. தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை நியாய தீர்ப்பை தீர்க்கதரிசி ஐயா சொல்லுகிறார். ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த நியாய தீர்ப்பெல்லாம் எரேமியா தீர்க்கதரிசிக்கு வரும் என்று திருப்பி சொல்லுகிறார்கள். இப்படி அவர்கள் தவறாய் பேசியதினால் தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து வந்த வார்த்தை அக்கினியாய் மாறி அந்த ஜனங்களை விறகாய் பட்சித்து போடும். அந்த தீர்க்க தரிசனமே அந்த வார்த்தைகளை போய் அவர்களை அழித்து போடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்க தரிசன வார்த்தையின் வல்லமை என்பது எப்படி என்று புரிந்து கொள்வோம். தீர்க்க தரிசி என்றாலே அக்கினிக்கு சமமானவர்கள். தீர்க்க தரிசனங்கள் அக்கினியாயிருக்கிறது. அது போய் தீமையை பட்சித்து போடும். பற்றி எரியும். அது தீமையை பட்சித்து போடும். கவனமாயிருப்போம். தீர்க்கதரிசிகளுக்கும் தீர்க்க தரிசனங்களுக்கும் விரோதமாய் ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. மனதில் பயம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய திருவார்த்தைகள் அவை. பின்னும் கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, இதோ நான் தூரத்திலிருந்து ஒரு ஜாதியை உங்களுக்கு கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தூரத்திலிருந்து ஒரு ஜாதியை நான் உங்களுக்கு கொண்டு வருவேன். அவர்கள் அது மிகுந்த பலத்த ஜாதி. அது பலமான ஜாதியாய் இருக்கிறது. அது பூர்வ காலத்து ஜாதி. பூர்வ காலத்திலிருந்து இருந்த ஒரு ஜாதி. அது மட்டுமல்லாமல் பூர்வ காலம் என்றால் ஆதி காலத்திலிருந்து பழங்காலத்திலிருந்து இருக்கிற ஜாதி. அது மிகுந்த ஜனங்களுள்ள பலத்த ஜாதி. நீ அறியாத பாஷையை பேசுகிற ஜாதி அவர்கள். அவர்கள் பேசும் பாஷை உனக்கு புரியாது. அவர்கள் மொழி உனக்கு புரியாது. அவர்களுடைய அம்பரா துணிகள் திறந்த பிரேத துணிகளை போல இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அம்பரா துணி என்றால் அந்த காலத்தில் வில்லை பயன்படுத்தி யுத்தம் செய்வார்கள். அந்த வில் வீரர்கள் தங்கள் முதுகில் ஒரு பையை கட்டி இருப்பார்கள். அந்த ஒரு கூடை போல ஒரு கூடை ஒன்றை கட்டி இருப்பார்கள். பள்ளி செல்லும் சிறு பிள்ளைகள் முதுகில் பையை மாட்டிக்கொண்டு போவது போல அம்பரா துணி என்று சொல்லப்படும் கூடைகளை தங்கள் முதுகில் வில் வீரர்கள் மாட்டியிருப்பார்கள். அதற்குள் அந்த கூடையில் அநேகம் அம்புகளை வைத்திருப்பார்கள். அநேகம் அம்புகளை அந்த கூடையில் வைத்திருப்பார்கள். இப்படி செய்வதனால் அவர்கள் சுலபமாக ஒவ்வொரு அம்பையும் எடுத்து எய்துவிட சுலபமாக இருக்கும். இது அந்த காலத்து பழக்கமாக இருக்கிறது. அதாவது துப்பாக்கிக்கு தோட்டா தனியாக வைத்திருந்து போட்டுக் கொள்வார்கள் அல்லவா, அது போல முதுகில் அதை மாட்டி இருப்பார்கள். அதற்கு பேர் அம்பரா துணிகள். அந்த அம்பரா துணிகள் பிரேத குழிகளை போல இருக்கிறதாம். இப்படி என்றால் அந்த பலத்த பராக்கிரமமான ஜாதி மிகுந்த பலசாலிகளாக எதிரிகளை அழித்து வீழ்த்தி விடுகிறவர்களாக இருப்பார்களாம். மிகுந்த திறமைசாலிகள் என்று பொருள். பராக்கிரமசாலிகள் என்று பொருள். அவர்கள் என்ன செய்வார்களாம்? உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் சாப்பிட வேண்டிய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் மிருகங்களையும் அவர்கள் எடுத்துக் கொள்வார்களாம். விளைச்சல்கள், உங்கள் பிள்ளைகளுக்கென்று நீங்கள் வைத்திருக்கிற விளைச்சல்கள், அப்பம், ஆடு, மாடு, திராட்சை பழங்கள், அத்திப்பழங்கள், இவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு சாப்பிடுவார்கள். உங்கள் பிள்ளைகளின் பொருள்கள் எல்லாம் அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள். பராக்கிரமசாலிகள் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். நீ நம்பி இருந்த அரணான பட்டணங்கள், நாங்கள் அரணான பட்டணத்தில் இருக்கிறோம், மிகவும் பாதுகாப்பான பட்டணம், ஊர் இது. இந்த ஊரில் மிகுந்த பாதுகாப்பு இருக்கிறது, எந்த தீமையும் எனக்கு வராது என்று நீ நம்பிக்கொண்டிருந்தாய் அல்லவா? உன் தேசத்தின் பாதுகாப்பை, அதாவது இதன் பொருள் என்றால் இன்றைய நிலைக்கு சொல்ல வேண்டும் என்றால் ராணுவ பாதுகாப்பை நம்பி இருப்பது. ராணுவத்தை நீ நம்பி இருந்தாய் அல்லவா? ராணுவத்தை அல்லது தேசத்தின் பாதுகாப்பு திட்டங்கள், அதாவது ரேடார் போன்ற காரியங்கள் இருக்கிறது அல்லவா, ராணுவம் பயன்படுத்தக்கூடிய காரியங்கள், அதன் மேல் நீ நம்பிக்கை வைத்து இருந்தாய் அல்லவா? அதையெல்லாம் அவர்கள் பட்டயத்தாலே அழித்து போடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். அதாவது நம் நம்பிக்கை, எல்லா பாதுகாப்பையும் நாம் தேசங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைக்க வேண்டும். அதுதான் சிறந்த வழி. கர்த்தர் நினைத்தால்தான் நமக்கு வெற்றி.
கர்த்தர் நினைத்தால்தான் நமக்கு பாதுகாப்பு. அதை உணர்ந்து புரிந்தவர்கள் தான் ஞானி. இந்த பலசாலியான பராக்கிரமசாலிகள் அந்த அரணான பட்டணங்களை வெறுமையாக்கி போடுவார்களாம். எல்லாவற்றையும் அழித்து போடுவார்களாம். ஆனாலும் அந்த நாட்களிலும் நான் உங்களை சர்வ சங்காரம் செய்ய மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சர்வ சங்காரம் செய்ய மாட்டேன், கர்த்தர் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார். முற்றிலும் நான் உங்களை அழித்து போட மாட்டேன் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட தேவ ஆண்டவர்! நீங்கள் முற்றிலும் கெட்டு போய் கிடக்கிறீர்கள் இருந்தாலும் எல்லோரையும் அழிக்க மாட்டேன், கொஞ்சம் ஜனங்களை எனக்கென்று வைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். இருக்கிறார்கள் பரிசுத்தவான்கள், அவர்களுக்குள்ளும் இருந்திருக்கிறார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எதினால் எங்களுக்கு இவ்வளவு பெரிய தீமையை அனுமதித்தார், எங்களுக்கு இவ்வளவு பெரிய துன்பங்களை கொடுத்தார் என்று நீ கேட்கிறாயா? அப்படி என்றால், அதாவது எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஜனங்கள் கேட்பார்கள், எதினால் எங்களுக்கு இவ்வளவு பெரிய துன்பம் வந்தது, நாங்கள் இவ்வளவு கொள்ளையானோம், எங்கள் பொருள்கள் எங்கள் பிள்ளைகளுக்காக வைத்திருந்த எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டு போனார்கள், பட்டணங்களை வெறுமையாக்கி விட்டார்கள், இப்படிப்பட்ட பேரழிவு வந்ததே, எதினால் இப்படி வந்தது என்று தீர்க்கதரிசியின் இடத்தில் கேட்பார்கள். அப்படி கேட்டால் அப்பொழுது நீ சொல் என்று எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அப்பொழுது நீ அவர்களை பார்த்து, நீங்கள் என்னை விட்டு கர்த்தரை விட்டு இஸ்ரவேலர்கள் கர்த்தரை வணங்காமல் தொழுது கொள்ளாமல் அவரை விட்டு அந்நியர்களின் தெய்வங்களை வணங்க போனார்கள், அந்நியர்கள் செய்கிற வழிபாடு முறைகளை செய்ய போனார்கள், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அவர்களை பார்த்து கற்றுக்கொண்டு அந்நியர்களின் வழிபாட்டு முறைகளை செய்து அந்நிய தெய்வங்களை தேடியதினால் நீ அந்நிய தேசங்களுக்கு போய் அந்நியர்களிடம் அடிமையாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி அவர்களை அனுப்பி விடுகிறார். இதனால் தான் இப்படி நடந்தது. அதாவது இஸ்ரவேலின் வம்சத்தார் அந்நியர்களை பின்பற்றி அவர்கள் பார்த்து கொண்டிருந்த அக்கம் பக்கத்து மற்ற தேசத்தின் ஜனங்களை பார்த்து தங்கள் முறைகளை விட்டுவிட்டு தாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களையும் கர்த்தருக்கு கீழ்ப்படுதலையும் விட்டுவிட்டு கர்த்தருடைய கட்டளைகளை விட்டுவிட்டு அந்நியர்கள் அடுத்த நாட்டு ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து கொண்டு அவர்கள் வழிபாட்டு முறைகளை செய்து கொண்டு அவர்கள் தேவர்களை வணங்கி அவர்கள் செய்வதை எல்லாம் இவர்கள் செய்து கொண்டு அவர்களை பின்பற்றி போனதினால் நீ யாரை பின்பற்றி போனாயோ அப்படி அந்நிய தேசத்திற்கே போய்விடு. அவர்கள் வழிமுறைகளை பின்பற்றினாய் அல்லவா, அதனால் அந்த தேசத்துக்கே போய் அவர்களுக்கே நீ அடிமையாயிரு என்று அவர்களிடத்தில் போக்கு கொடுத்து விட்டார் கர்த்தர். இது நீதியான செயல் அல்லவா? கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்த்திருக்கிறார். நீ என் வார்த்தையை மீறினாய், அந்நிய தேவர்களை உனக்காக உண்டாக்கி கொண்டாய், அந்நியர்களை பின்பற்றினாய். அப்படி என்றால் அந்நியர்களோடே போய் அந்நிய தேசத்தில் கிடந்து அங்கேயே வாழ்ந்து கொண்டது. இப்படிதான் பாபிலோனுக்கு இஸ்ரவேலர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட தீமை வருவதற்கு இதுதான் காரணம். கர்த்தருடைய முதலாம் கற்பனையை மீறி இருக்கிறார்கள். அதனால் இந்த நிலை வருகிறது. நீங்கள் யாக்கோபின் வீட்டிலே அறிவித்து யூதாவிலே சொல்லி கூற வேண்டியது என்னவென்றால், கர்த்தர் இன்னும் சில செய்திகளை சொல்லுகிறார் அவர்களுக்கு. யாக்கோபின் வீட்டிலும் யூதாவுக்கும் நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் இருக்கிற ஜனங்களே கொஞ்சம் கேளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு கண்கள் இருக்கிறது, ஆனால் பார்க்க மாட்டீர்கள், பார்வையில்லை. காதுகள் இருக்கிறது, ஆனால் செவி கொடுக்க மாட்டீர்கள். இப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கிறீர்களே, கொஞ்சம் கேளுங்கள் என்று கர்த்தர் கோபமாய் சொல்லுகிறார். எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு பயப்படாமல் இருப்பீர்களா? என்னிடத்தில் பயம் இல்லையா உங்களுக்கு என்று தன்னுடைய வல்லமையை குறித்து பேசுகிறார். அலைகள் மோதி அடிக்கிறது. கடல் அலைகள் மணலின் மேல் கடற்கரையில் மோதி அடிக்கிறது. ஆனாலும் மணலை தாண்டி மேலே வரவில்லை. கடலின் வல்லமை எப்படிப்பட்டது? எவ்வளவு பெரியது கடல்! கடல் என்றால் மிக பெரியது. பூமியில் 79% கடலாய் இருக்கிறது. எல்லா பக்கங்களும் கடலால் நிரம்பி இருக்கிறது. அவ்வளவு வல்லமையான கடல், அதன் பலம் எப்படிப்பட்டது, அதன் அலைகளின் வீரியம் எப்படிப்பட்டது! அவ்வளவு பெரிய கடலை, அதன் வல்லமையை கர்த்தர் சிறிய மணல் துகள்களால் அடக்கி வைப்பது எவ்வளவு பெரிய காரியம்!
ஆச்சரியம், அற்புதம், ஞானம். வல்லமையுள்ள கடலின் அலைகளை, கடல் நீரை இதுதான் எல்லை என்று கோடு போட்டு நிறுத்திவிட்டார். அந்த கோடு மணலால் போடப்பட்டிருக்கிறது. மணல் தான் கடற்கரையில் இருக்கிறது. கடற்கரை மணல் அலைகளை தடுக்கிறது. மணல் துளிகள் எவ்வளவு பெரியதா இருக்கும்? சிறிய சிறிய துகள்கள். இதை செய்தது யார்? கர்த்தர். அவர் வல்லமை எவ்வளவு பெரியவரா இருக்கிறார். மிகப்பெரிய மலையை வைத்து கடலை அவர் மறைக்கவில்லை. இந்த எல்லையை தாண்டி வராது என்று சிறிய மணல் துகள்களை வைத்து அவ்வளவு பெரிய கடல் நீரை வராமல், தரைக்கு வராமல் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிற வல்லமை எப்படிப்பட்டது! இந்த எல்லையை நிர்ணயித்தது கர்த்தர் அல்லவா? அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு ஞானம். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொண்டு வராதபடிக்கு, அதை தாண்டி வராதபடிக்கு, அலைகள் இறைந்தாலும் மிக வேகமாக எழும்பி சத்தமிட்டு கொண்டு வந்தாலும் அவைகள் அந்த கரையை கடந்து உள்ளே வராதபடிக்கும் எல்லையை நியமித்திருக்கிறார். தாண்ட முடியாத கரையை தாண்ட முடியாத நித்திய பிரமாணத்தை கடலுக்கு நிர்ணயித்திருக்கிறார். இதை செய்தது யார்? நித்திய பிரமாணம், நிரந்தரமான பிரமாணம். ஒரு ஆர்டர் அங்கு போட்டிருக்கிறார், ஒரு சட்டம் போட்டிருக்கிறார். அது கர்த்தருடைய வல்லமை. அந்த பிரமாணமாக, அந்த உடன்படிக்கை, அதாவது நித்திய பிரமாணமாக, நிரந்தரமான பிரமாணமாக மணலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாராம் கர்த்தர். அப்படிப்பட்ட எனக்கு முன்பாக நீங்கள் அதிராதிருப்பீர்களோ என்று கர்த்தர் கேட்கிறார். அவ்வளவு பெரிய கடலுக்கு நித்திய பிரமாணமாக கடற்கரையை நிர்ணயித்தவர் நான். எனக்கு முன்பாக அதிர மாட்டீர்களா? அப்படி என்றால் நடுங்க மாட்டீர்களா என்று பொருள். பயம் இல்லையா என்று கேட்கிறார் கர்த்தர். இந்த ஜனங்களோ கலகமும் முரட்டாட்டமும் உள்ள ஜனங்கள், கலகக்காரர்கள், எங்கு எப்பொழுது பிரச்சனை ஏற்படுத்தலாம் என்று தெரிகிறவர்கள், முரட்டாட்டம் உள்ளவர்கள், முரட்டுத்தனமாய் திரிகிறவர்கள், முரட்டாட்டம் பண்ணி போய்விடுகிறார்கள். கலகம் மூட்டுகிறார்கள், முரட்டாட்டம் பண்ணி போய்விடுகிறார்கள், முரட்டுத்தனமாய் நடந்து கொள்கிறார்கள். அந்தந்த பருவத்திலே, காலநிலையில், அந்தந்த பருவத்தில் எந்த நேரத்தில் பனி பெய்ய வேண்டும், எந்த நேரத்தில் மும்மாறி மழை பெய்ய வேண்டும், விவசாய வேலைகளுக்கு எந்த நேரத்தில் பின்மாறி மழை பெய்ய வேண்டும் என்று நியமித்து கர்த்தர் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட மழை பெய்ய பண்ணுகிற, எங்களை ஆசீர்வதிக்கிற, எங்களை வழி நடத்துகிற கர்த்தருக்கு நாங்கள் பயந்திருப்போம் என்ற அறிவு அவர்களுக்கு இல்லை. அப்படி அவர்கள் பயந்திருக்கவில்லை. மும்மாரியும் பின்மாரியும் கொடுக்கிறவர், அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு கொடுக்கிறவர், அதினது நேரத்தில் மழையை கொடுத்து பயிரை விளைய பண்ணுகிற கர்த்தருக்கு நாங்கள் பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறதில்லை. கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். நமக்கு ஏற்ற நேரத்தில் மழையை கொடுத்து, மும்மாரியை கொடுத்து, பின்மாரியை கொடுத்து நம்மை காப்பாற்றுகிற தெய்வம் அவர் என்ற பயம் அவர்களுக்கு இல்லை. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம்முடைய அக்கிரமங்கள் விலக்கி போடுகிறது. அக்கிரமக்காரர்களா இருக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மை விட்டு போய்விடுகிறது. அதனால் இஷ்டப்படி வாழ்வது. உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவழைக்காமல் இருக்கிறது. நன்மையை வராமல் தடை பண்ணுவது நம்முடைய பாவங்களே. நமக்கு நன்மை வர வேண்டும் என்றால் நாம் நம்முடைய பாவங்களை விட்டு விலக வேண்டும். பாவங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். பாவங்கள் இருப்பதினால்தான் நமக்கு வரும் நன்மை தடைப்படுகிறது. குருவி பிடிக்கிறவர்கள் குருவியை பிடிக்க வேண்டும் என்றால் அந்த வேட்டைக்காரர்கள் என்ன செய்வார்கள்? பதுங்கி மறைந்து நின்று குருவிகளை பிடிப்பார்கள். அதுபோல உங்களில் துன்மார்க்கர் ஒளிந்து கொண்டு மனுஷரை பிடிக்க கண்ணிகளை வைக்கிறார்கள். ஒளிந்து மறைந்து தங்கள் வலையில் விழ வைத்து பாவம் செய்ய வைக்க உங்கள் துன்மார்க்கர் உங்களில் இருக்கிறார்கள். ஒளிந்து மறைந்து திருட்டுத்தனமாக மற்றவர்களை பாவம் செய்ய வைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் செய்து கொண்டு திரிகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குருவிகளால் கூண்டு நிறைந்திருப்பது போல, ஒரு கூண்டு இருக்கிறது, குருவி கூண்டு என்றால் அதில் குருவிகள் நிறைந்திருக்கும். அது போல இவர்கள் வீடுகள் கபடங்களால் நிறைந்திருக்கிறது.
கபடம், பொய், பித்தலாட்டம், ஏமாற்று வேலை இவைகளால் நிறைந்திருக்கிறது. இதனால் அவர்கள் பெருகி ஐஸ்வர்யவான்கள் ஆகிறார்கள். பொல்லாப்பு செய்து, தீமை செய்து, பொய், பித்தலாட்டம், கலப்படம், ஏமாற்று வேலை எல்லாவித தவறான காரியங்களையும் செய்து ஐஸ்வர்யத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள். பணக்காரர்களாய் வாழ்கிறார்கள். கொழுத்து சலுக்கு பண்ணுகிறார்கள். அதனால் மனம் கொடுத்து சரீரம் கொடுத்து போய் பெருமையாய் கர்ப்பமாய் நடக்கிறார்கள். சலுக்கு பண்ணுவது என்றால் கர்ப்பமாய் நடப்பது. இப்படி செய்கிறார்கள். துன்மார்க்கனுடைய செயல்களை கண்டிக்காமல் விட்டு விடுகிறார்கள். ஒருவன் தவறு செய்கிறான், துன்மார்க்கமாய் நடக்கிறான் என்றால் அவனை கண்டிக்க வேண்டும். அப்படி இவர்கள் கண்டிப்பதில்லை. திக்கற்றவர்களின் வழக்கை விசாரியாமல், ஆதரவற்றவர்கள் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதை விசாரித்து அவர்களுக்கு நீதி செய்யாமல் விட்டு விடுகிறார்கள். ஏழை எளியவர்களுக்கு இரக்கம் காட்டுவதில்லை, நீதி நியாயத்தை செய்வதில்லை, அவர்களுக்கு உதவுவதில்லை. தாங்கள் மாத்திரம் வாழுகிறார்கள். ஏழைகளின் நியாயத்தை விசாரிக்க மாட்டேன் என்கிறார்கள். ஏழைகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நியாயம் கிடைக்காது, பணக்காரர்களுக்கு மட்டும்தான். ஏழைகள் தவறை செய்யவில்லை என்றாலும் அவர்களை தண்டிப்பது, இப்படியெல்லாம் செய்கிறார்கள். இவைகளை எல்லாம் நான் விசாரிக்காமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதையெல்லாம் நான் விசாரிக்காமல் இருப்பேனா? இப்படிப்பட்ட ஜாதிக்கு நான் நீதியை சரி கட்டாமல் இருக்கலாமா? இப்படிப்பட்ட ஜாதிக்கு நீதி நான் செய்ய வேண்டாமா? இவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்காமல் இருக்கலாமா? என் ஆத்துமா இவர்களுக்கு நீதியை சரி கட்டாமல் இருக்குமா? இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். திகைப்பும் திடுக்கிடுதலும் உள்ள காரியம் தேசத்திற்கு காத்திருக்கிறது. திகைக்கக்கூடிய காரியம், திடுக்கிடக்கூடிய காரியம் தேசத்தில் நடக்க போகிறது, தேசத்திலே நடந்து வருகிறது. அப்படி என்றால் தீமையான காரியங்கள் நடந்து வருகிறது. அதிர்ச்சியூட்டும் செயல்கள், பிரமிப்பாய் ஆச்சரியப்படக்கூடிய இப்படியெல்லாம் நடக்குமா என்று சொல்லும் அளவுக்கு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். எல்லோரும் அல்ல, சில தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனமும் சொல்ல தொடங்குகிறார்கள். சொல்லுகிறார், ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தி கொண்டு ஆசாரியர்கள் ஆளுகை செலுத்துகிறார்கள். அப்படி என்றால் தீர்க்கதரிசிகள், பாஸ்டர்கள், போதகர்கள், தேவ ஊழியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி சுய லாபமாய் வாழ்கிறார்கள். இப்படியெல்லாம் நடப்பது என் ஜனத்துக்கு பிரியமாய் இருக்கிறது. அவர்களுக்கு இதெல்லாம் மிகவும் ஆசையாய் இருக்கிறது. ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்கள்? இதற்கு முடிவுதான் என்ன? என்ன செய்ய போகிறீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். என்னென்ன செய்யக்கூடாதோ அத்தனை காரியங்களும் அந்த காலத்தில் தேவாலயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, யோசித்து பார்ப்போம். அப்படி என்றால் இந்த செயல்கள் எல்லாம் ஒன்று கூட விட்டு விடாமல் தவறாமல் இந்த காலத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. உலகெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சும்மா இருப்பாரா? நியாயத்திற்கு நிச்சயம் வரும் அல்லவா? கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். நாம் மனம் திரும்புவோம். கர்த்தருடைய கிருபையை வேண்டுவோம். கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்போம். நம் தேசங்களுக்காக, உலகெங்கும் இருக்கிற தேசங்களுக்காக விண்ணப்பம் செய்வோம். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். மனம் திரும்புவோம். மனம் திரும்ப வேண்டியவர்களும் சகல ஊழியரும் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம். மாரநாதா.